சித்த வேதத்தில் அப்பா சொன்னது வந்து ஒரு அத்தியாயத்தில் ராகாத்வேஷத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ராகாத்வேஷத்தை வந்து எவன் ஒருவன் ராகாத்வேஷத்தை வந்து எங்கேருந்து அது பிறப்பிடமோ அந்த பிறப்பிடத்திலே அந்த ராகாத்வேஷத்தை வந்து அந்த பிறப்பிடத்தோடு போய் சேருதோ அப்பொழுது நீ உன்னை உணர்வாய். எங்கிருந்து வந்தாய் என்ற இடத்தை உனக்கு தெரிய வரும். அந்த ராகாத்வேஷம் என்பது என்ன, அந்த ராகாத்வேஷத்தை எப்படி நம்ம அது பிறப்பு இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஒரு ஞானிக்கு கூட அந்த ராகாத்வேஷத்தை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு சித்தர் முனிவர்கள் கூட அந்த ராகாத்வேஷத்துல விழுந்திருக்காங்க. ஸோ அந்த ராகாத்வேஷம் என்பது என்ன, அது எப்படி அவர் பேச விளங்குது நம்ம உங்களுக்கு எல்லாரும் கிளியரா விளங்காட்டி கேளுங்க, நம்ம திருத்த பேச வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அது எப்படி போயிட்டு அது பிறப்பிடத்துல போய் எப்படி பேச சேர்க்கறது? சரி, அவருக்கு ஒரு விஷயம் சொன்னாரு. சித்த வேதத்துல ஞானபிதா ஞான குரு நம் தந்தை சிவானந்த பரமஹம்சர் அவரு சித்த வேதத்துல அவர் குறிச்சிருக்காரு, எவன் ஒருவன் ராகாத்வேஷத்தின் வேரோட அறுக்கிறானோ அந்த அசாதாரணனுக்கு நமஸ்காரம் சொல்லியிருக்காரு. அப்பாவே அது நமஸ்காரம் பண்றாரு. அப்பா யாரு? பரம்பொருள். அப்பா என்பது யாரு? ஞானபிதா என்பது சொல்றது தந்தை என்பது சிவன். அந்த சிவன் தான் சிவானந்த பரமஹம்சர், அந்த அம்சம் தான் அது. சரிங்களா? அது பேரறிவாக பெரும் பேரின்பமாகவும் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, எவன் ஒருவன் ரகத்வேஷத்தை, ரகம் என்றா என்ன? ரகம் என்றா என்ன? பல ரகங்கள் சொல்லுவாங்க, பலவிதமான ரகங்கள் என்றால் பதவிதமான, அதான் ரகத்வேஷம். இந்த பொருள் அர்த்தம் நிறைய பேர் தெரியாது, இப்ப சொல்றவங்க. ரகம் என்றால் பல ரகங்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு ரகங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? ஒரு விதமா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ரகத்வேஷம், துவேஷம் என்பது துவே என்றால் ரெண்டாகப்பட்டது. அது ரெண்டாகப்பட்டனால்தான் பல குணங்கள் நமக்கு உருவாக்கப்பட்டுச்சு. காம, குரோதம், லோபம், மட்சம், டம்பை, அசூயி, இப்படியெல்லாம் 8 வகை குணங்கள் உருவாக்கப்பட்டது. காம குரோதங்கள்லாம் உருவாயிடுச்சு. அதுக்கு பேர் துவேஷம் பேரு. அது பேர் என்னது? துவேஷம். அந்த துவேஷம் ஏன் வந்து சொன்னால் அதான் ரகத்வேஷம் சொன்னாரு. ஏன்னா நீ ஜீவனாக இருந்தால் உனக்கு இந்த துவேஷம் உருவாக வாய்ப்பில்லை. நல்லா கேட்டுங்க. நீயாக நான் நானாகவே இருந்து விட்டேன்னு சொன்னால் அங்க துவேஷத்துக்கு இடம் இல்லை. ஆனா இங்க என்ன சொல்றாரு? ரகத்வேஷம் சொல்லிட்டாரு. பல ரகத்துல பல ரகம் இருந்தால் துவேஷம் சொல்லிட்டாரு. 2 பட்ட நிலை. அங்க 2 பிளவு உண்டாகும் சொன்னால் இந்த துவேஷம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பல ரகங்கள் உண்டாகுது, வாய்ப்பு இல்லை. அந்த பல ரகங்கள் தான் அஸ்த குணங்கள் சொல்றது. காம, குரோதம், மால் சொன்ன மாதிரி. அப்போ அவர் என்ன கேட்கிற, அது யாரு ஒரு வேரோட இருக்கிற, நல்லா கேட்டுங்க வார்த்தையை, வேரோட இருக்கிறது என்ன அர்த்தம்? சும்மா மேலோட்டமா இருக்கல, வேரோட அறுத்துட்டுமா மீண்டும் முளையுமா? அப்ப அதோட வேறு எங்க? ஒரு துவேஷம் உருவாக்குற வேறு எங்க இருக்கு? நமக்கு இந்த 8 வகை குணங்கள் உருவாக்குற இடம் எது? மனம். கரெக்டா சொல்லுங்க. மனம். பத்தி அவ்வளவு அழகா வரீங்க, நல்லா இருக்கு. நம்மளோட துவேஷம் உருவாகிற அதோட ஆணி வேறு எது? மனம். அப்ப அவர் என்ன வேரோட எடுக்க சொல்றாரு. ரகத்வேஷம் வேரோட எவன் ஒருத்தர் அறுக்கப்படுறானோ, அறுக்கப்பட்டா அதுக்கப்புறம் இல்லைங்க. அப்ப மனம் ஒன்று, மனதில் தான் அதோட வேறு. அந்த மனம் என்பது அங்க இல்லைன்னு சொன்னா அது வேரோட முடிச்சு போச்சு தானே. மனம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லா உணர்ச்சி வருது. கோபம், தாபம், போட்டி, பொறாமை, காமம் எல்லாமே அதுல தானே வருது. மனம் ஒண்ணு இல்லாத பட்சத்தை எதிர்த்திருக்கா? இல்ல. உதாரணத்துக்கு எப்போது சொல்லுங்கம்மா, ராஜம்மா வேகமா சொல்லுங்கம்மா. தூங்கும் போது மனம் இருக்கா? இல்ல. அப்ப துவேஷம் இருந்துச்சா? இல்ல. அப்ப வேரோட அந்த ரகத்வேஷம் அங்க இல்ல தானே. ஆனா இங்க என்ன பிரச்சனை இருந்தால் தூக்கத்துல மனம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். மனம் இருக்கு. மனம் எப்படி இருக்கேட்டால் ஜீவனோடு ஒன்று கலந்திருக்குது. அது முற்றிலும் இன்னும் அறக்கல. அது எப்படி கேட்டா ஒடுங்கி இருக்கு, ஜீவனோட லைத்து ஒடுங்கி இருக்கு. அதனால தூக்கத்துல துவேஷம் நமக்கு இல்ல. அதே மனம் வெளியே வரப்பதான் நான் என்பது எண்ணம் வந்து அதுக்கு பிறகு இது என்னோட வீடு, என் பொருள், என் சொத்து, எனக்கு மட்டும் தான் அடங்கி இருக்கணும், எனக்கு மட்டும் தான் இவங்க பேச்சு கேட்கணும். இந்த துவேஷம் எல்லாம் எங்க வருது? நான் என்பது எண்ணத்திலிருந்து உருவாகுது மனம் வெளிப்பட்ட பிறகு.
அப்ப இந்த துவேஷத்தோட வேறு மனம். அந்த மனதை வேரோட எடுக்கணும். அந்த வேரோட எடுக்கிறதுக்குள்ள வழி முறைதான் ஞானபிதா நமக்கு சித்த வித்தை பயிற்சி கொடுத்தாரு. ஏன்னா நான் மூலதான் சொன்னேன் உங்கள்கிட்ட, சித் என்றால் அறிவு, சித்தம் என்றால் மனம். இதுல ஒரு மார்க்கத்தை, இதோட வித்தையை தான் கத்துக்க கொடுத்தாரு. எதுக்குனால் இந்த துவேஷத்தை அறுக்கிறதுக்கு.